பைல்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஃபிஷர் இருக்கு டாக்டர், அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஃபிஷர்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இதுதான் உங்களுடைய மலத்வாரம். இந்த மலத்வாரத்தில் பிளவு, அதாவது எப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டாக பிரியுது பாருங்க, இதை தான் நம்ம பிளவுன்னு சொல்லுவோம், ஃபிஷர்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி பிளவு இருக்கும்போது டைட்டானிக் கப்பல் எப்படி ஐஸ் கட்டி அப்படியே பொழந்துட்டு வந்துச்சோ அந்த மாதிரி இது விரிஞ்சிட்டு வருங்க. மோஷன் நல்லா போகும்போது அழுத்த இது அதிகமாக அப்படியே விரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக பிளட் இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம் ட்ராப்பாகவும் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நாம் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இந்த பிளவு எதனால் வரும்னா, ரொம்ப ட்ரையாக இருக்கனால, இல்லை அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன், அதாவது நிறைய பேத்துக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். அது கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒழுகி அந்த மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு வர்றது லாங் சிட்டிங் இருக்குது, ஹீட் அதிகமாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு மோஷன் நம்ம ரொம்ப முக்கி போகும்போது அதிகமாக கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் சில பேஷண்ட் பார்த்தது உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா முதல்ல மோஷன் டைட்டாக போகாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மோஷன் டெய்லியும் போகும்போது டைட்டாக போயிட்டே இருந்துச்சுன்னா அதிகமாக அது விரிஞ்சிட்டே வரும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம துத்தி இலை எடுக்கலாம், கடுக்கப்பொடி எடுக்கலாம், பழ வகைகள் நிறையா சாப்பிடலாம், தண்ணி நிறையா குடிக்கலாம். இது எல்லாம் மீறி சரியாகலைன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் அந்த இடத்துல டெய்லியும் சின்ன பிளவா இருந்துச்சுன்னா தினம் தேங்காய் எண்ணெய் அப்ளிகேஷன் பண்றது. அதே போல சிட்ஸ் பாத், இந்த மாதிரி டப்பு வச்சு கொஞ்சமா சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் டெட்டால் போட்டு அதுல ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு நல்லா வாஷ் பண்றது. அது மட்டும் இல்லாம இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காட்டன் வச்சு நல்லா தொடச்சு அந்த இடத்த கிளீனா ஹைஜீனா வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்ட டாக்டர் இருந்தாலும் சரியாகல அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்ணிடலாம். திரும்ப இந்த பிரச்சனை வராமலும் பார்த்துக்க முடியும்.